மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலோட கேப் வச்சு ஒரு சூப்பரான ரீயூஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரே ஒரு சர்ஃப் எக்ஸல் பாட்டிலோட கேப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு பூக்கூட மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கம்பி எடுத்திருக்கேன். அந்த கம்பியை இந்த பூக்கூட மாதிரி இந்த மாதிரி வரத்துக்கு கரெக்டாக இருக்குமா காதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கிற சைஸுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம அப்படியே வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை இதில் நூல் சுற்றுறதுனாலும் சுற்றிக்கலாம், இல்லை ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை எடுத்து சுற்றிக்கோங்க. பேப்பர் ரொம்பவே ஈஸி, நம்ம ஈஸியாக இதை சுற்றிடலாம். ஸோ இது பிங்க் கலரில் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் கோட்டிங் கொடுக்கணும், பூக்கூட மாதிரியே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஏதாவது கார்ட்போர்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு லைட்டாக கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கூட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அப்படியே சிம்பிளாக விட்டுறலான் இருக்கேன். இதில் வேறு எதுவும் நான் டெக்கரேஷன்லாம் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த கம்பியில் சுற்றிக்க போகிறேன். சுற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த பேப்பரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக சுற்றியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு தர்மாக்கோல் எடுத்திருக்கேன். இது ஒரு செல்லோ டேப்பு, இந்த ரோஸ்லாம் செஞ்சேன் இல்லையா, இந்த மாதிரி ரிப்பன் சுற்றுற அந்த செல்லோ டேப்புக்கு சென்டரில் இருந்த அந்த தர்மாக்கோல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை இதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த தர்மாக்கோல். இந்த தர்மாக்கோல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்ம பூக்கோட மாதிரி நம்ம செய்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நம்ம அந்த பூ ஃப்ளவர்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி குட்டி குட்டியாக ரிப்பன்ஸ் வச்சு ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரிப்பன் வச்சு ரோஸ் செஞ்சாலும் சரி, இல்லைனா கடையிலே ரெடிமேடாக அந்த மாதிரி ரோஸ் கிடைக்குது, அந்த ரோஸை வச்சு கூட நம்ம அதை செஞ்சுக்கலாம். இல்லைனா இதை தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை வச்சு இந்த பூ கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபெவிகாலில் அவ்வளோவா ஒட்டாது, அதனால் ஃபெவிகால் இருந்தாலும் அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபெவிபாண்ட் இருந்தால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ளவர் ஒட்டினாலும் சரி தான், இல்லை ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு ஹேண்டில் ஒட்டினாலும் சரி தான். நான் இப்போ ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம தர்மாக்கோலில் தான் நல்லா அமுக்கி வைக்க போகிறோம். அதனால் இந்த ஹேண்டிலில் லைட்டாக இந்த மாதிரி ஃபெவிபாண்டை வச்சுட்டு இப்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம லைட்டாக அமுக்கி கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டும்போது இந்த தர்மாக்கோல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்ட போகிறோம். இது நான் ரெடிமேட் ஃப்ளவர் தான், நான் செஞ்சது கிடையாது. இதுதான் நான் செஞ்சது. ஸோ இந்த ரெடிமேட் ஃப்ளவரையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரோசஸ் எல்லாத்தையுமே. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக அழகாக ஒரு ஒரு சர்ஃப் எக்ஸல் லிக்விட் பாட்டில் வச்சு அழகாக ஒரு பூக்கூட செஞ்சாச்சு.
நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.